ஜெய் சாயிராம். அர்த்தமற்ற அறிவுரைகளும் அனுபவமே இல்லாத வழிமுறைகளையும் மற்றவர்களுக்கு கடத்தாமல் இருப்பதும் நல்லது. அதை மற்றவர்கள் கூறும் பொழுது அதை காது கொடுத்து கேட்காமல் இருப்பதும் அதை விடவும் மிக மிக நல்லது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, எந்தவிதமான நன்மையும் இது நாள் வரை என் வாழ்வில் நடக்கவே இல்லையே. நான் அப்படி என்னதான் தவறு செய்தேன்? என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே நிகழாதா என்று உன் அப்பா மீது கோபமாக இருக்கும் என் பிள்ளையிடம் பேசுவதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கிறேன். இதை கேட்பாயா என் பிரியமே? கேட்டுப்பார். உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு விடை நிச்சயமாக உனக்கு தெரியும். நிச்சயமாக நான் அதை புரிய வைப்பேன். என் அன்பு பிரியமே, நல்ல மனிதர்களின் வழிகாட்டுகள்தான் வாழ்வில் நல்லவைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆம் என் பிரியமே, ஆனால் அந்த நல்ல மனிதர்களை வாழ்வில் கண்டுபிடித்து சேர்த்து கொள்வது என்பது மிக மிக கடினமான விஷயம். போனால் போகட்டும் என்று சில தவறுகளை சமரசம் செய்து கொள்ளவும், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் தவறுகளை மன்னித்து கொண்டே இருப்பதும் கூட அடுத்த தவறுகள் நடப்பதற்கு காரணமாகவும் இருந்துவிடக்கூடும் என் பிரியமே. எனவே சுதாரித்து செயல்படு. பொறுத்து கொண்டு போவதற்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஆம் என் குழந்தா, எதுவும் எல்லை மீறாமல் பார்த்து கொள்வதே உனக்கு நல்லது. உனக்கான நல்ல காலம், உனக்கான நல்ல நேரம் வரும் என்று காத்து கொண்டிருக்காமல் உனக்கான காலத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உனக்கான நல்ல காலத்தை நீயே உருவாக்கினாலே போதும். நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும், நிகழும். என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி நடக்கும் துரோகங்களுக்கு நீ இரையாகி விடாதே. எதுவுமே நடக்கவில்லையே என்று கோபமாக இருக்கிறாயே. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்ததை சற்று சிந்தித்துப்பார். எல்லாம் உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் நடந்ததா என்று சற்று யோசனை செய்து பார் என் பிரியமே. சில நம்பகத்தன்மையான நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நடந்துதானே இருக்கிறது. அது யாரால் நடத்தப்பட்டது, எதற்காக நடத்தப்பட்டது என்று சற்று சிந்தனை செய்து பார். எதுவுமே எனக்கு சுகமாக நடக்கவில்லை, நான் நினைத்த மாதிரி என் வாழ்வே அமையவில்லை என்பதற்கு சில காரணங்களும் இருக்கத்தான் செய்கிறது. சரியான நேரத்தில் அதை உனக்கு சரியான தருணத்தில் நான் உனக்கு புரிய வைப்பேன். எதை கண்டும் மனம் வெந்து விடாதே. எப்பொழுதும் மலிவாக கிடைப்பதால் தான் சில நேரம் நீ மதிக்கப்படாமலேயே இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே அரிதாக இருக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ தேடப்பட்டு கொண்டே இருப்பாய். ஆம் என் பிரியமே, அப்பொழுதுதான் நீ தேடப்படுவாய் உன்னை சுற்றி இருப்பவர்களால். மற்றவர்களை பற்றி பேசி பேசியே காலத்தை கடத்தி விடாதே. அவர்களைப் போல நம் வாழ்வு இல்லையே, அவர்களைப் போல ஏற்றம் நம் வாழ்வில் இல்லையே என்று மற்றவர்களை பார்த்து உன்னுடைய வாழ்வை அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே என் பிரியமே. மற்றவர்களை பற்றி பேசி பேசியே காலத்தை கடத்து விடாதே. காலம் கடந்து மற்றவர்கள் உன்னை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டுவதுதான் மிக மிக சிறப்பு. ஆம் என் பிரியமே, உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பி. ஓடவும் முடியவில்லை என்றால் நடந்து செல்ல கற்றுக்கொள். நடக்கவும் முடியவில்லை என்றால் ஊர்ந்தாவது செல்ல கற்றுக்கொள். எந்த சூழலிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை மட்டும் நிறுத்திவிட எண்ணாதே. அப்படி நீ நிறுத்திவிட்டால் ஒரே இடத்தில் நீ நிற்க வேண்டியதுதான். எதையுமே உன்னால் திறன்பட செய்யவே முடியாது.
அப்படி எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை, சாதகமாக எதுவுமே நிகழவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரே இடத்தில் நீ நின்று கொண்டே இருந்தால் எதுவுமே உன்னுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதற்கேற்ற நகர்வுகளை முதலில் நீ துவங்க வேண்டும். எது நடக்க வேண்டுமோ அதற்கேற்ற நகர்வுகளை முதலில் உன் மனதில் தீர்க்கமான முழு நம்பிக்கையோடு நீ துவங்கினால் மட்டுமே அதற்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். உனக்கான வாய்ப்பை மற்றவர்கள் யாராவது உருவாக்கி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே என் பிரியமே, எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தால் மட்டும்தான் முடியும். அதே போல நீ உழைத்தால் மட்டும்தான் முடியும். மற்றவர்கள் வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுப்பார்கள். அந்த வாய்ப்பை திறம்பட வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக மாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும் என் பிரியமே. எது நடந்தாலும் தளர்ந்து போய்விடாதே. வாழ்க்கையில் உனக்கு மட்டும் வாய்ப்புகளே வருவதே இல்லையே என்று வருத்தப்பட்டே, எதுவுமே நடக்கவில்லையே என்று கண்ணீர் சிந்திக்கொண்டே, நல் மாற்றங்கள் நிகழவே இல்லையே என்று நினைத்து கொண்டு பாதி வாழ்க்கையை நீயே தொலைத்து விடுகிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் பிரியமே? கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீதான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவறவிட்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சொல்லப்போனால் நீ தவறவிட்டது உனக்கான வாய்ப்பை தான் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமலேயே நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய முயற்சிகளை வீழ்த்தி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் பொழுது, அந்த தோல்விக்கே அந்த தகுதி இருக்கும் பொழுது, அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலாக இருந்துவிடப் போகிறது என்று மாற்றி சிந்தனை செய்து பார். ஆம் என் பிரியமே, மாற்றி சிந்தித்துப்பார். எத்தனை தோல்விகள் உன்னை வட்டமிட்டாலும், எத்தனை தோல்விகள் உன்னை சுற்றி நின்றாலும், நீ திட்டமிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. எல்லா தோல்விகளும் உன் முயற்சியைக் கண்டு ஒரு நாள் அதுவே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். தோல்வியே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போய் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே என் பிரியமே. ஒன்றின் இறுதி மற்றொன்றின் துவக்கம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஒன்றின் முடிவு மற்றொன்றின் துவக்கம் என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். என் அன்பு பிரியமே, எதற்குமே தளர்ந்து போகாதே. வெற்றி உனக்கு வசப்படாமல் போகாது. எல்லாம் ஒரு நாள் உனக்கு சாத்தியமாகும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒவ்வொருவரும் வாழும் சூழல், அவர்கள் வாழும் வாழ்க்கைதான் அவரவர்களின் அடையாளத்தை நிர்ணயம் செய்கிறது. எப்படிப்பட்ட சூழலிலும் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ளும் ஆற்றல் உனக்குள் அதிகமாகவே இருக்க வேண்டும். இயல்பாகவே வாழ்வில் அனைத்திலும் வெற்றியடைந்து விடுவாய். அந்த ஆற்றல் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் சில நேரங்களில் யதார்த்தம் என்பது உன்னால் கையாள முடியாத வெறும் பந்தாக மாறிவிடுகிறது. அது எல்லோருக்கும் ஏற்படும் ஒன்றுதான், தவறே இல்லை. ஆனால் வேறு வேறு கோணங்களில், வேறு வேறு திசைகளில் ஜெயிக்க முடியாமல் போகின்றவர்களின் போராட்டங்களையும் யாருமே புறம் தள்ளிவிட முடியாது. நல்லது எது கெட்டது என்று பாகுபாடு இல்லாமல் சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது, சில செயல்களை நினைக்கும் பொழுது, சில நேரம் உனது எதிர்பார்ப்புகள் உன் வாழ்க்கையை விட பெரியதாகவே மாறிவிடுகிறது. ஆனால் உன் உழைப்பை மட்டும் நீ பெரிதிப்படாமல் விட்டுவிடுகிறாய் என் பிரியமே.
அதுதான் பல நேரங்களில் உனது தோல்விக்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, அதுதான் உன் தோல்விக்கு காரணமாகவே அமைந்து விடுகிறது. எனவே என் பிரியமே, எது நடந்தாலும் நமக்கானது எதுவும் நிகழவில்லையே, எதுவும் நமக்கு சாதகமாக அமையவில்லையே என்று நினைத்து நினைத்து நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. எது வந்தாலும் தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கு யாரும் இல்லை, யாரும் வரமாட்டார்கள் என்று உறுதியாக நம்பாதே என் பிரியமே. உன் வாழ்க்கையே புதியதாக ஆரம்பிக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு பயமும் குழப்பமும்? தேவையில்லை என்று சிலர் உன்னை நினைக்க துவங்குவதற்கு முன்பாக நீயே அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் மிக மிக நல்லது. ஆம் என் பிரியமே, என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் குறிக்கோள் பெரியதாக இருந்தால், உன்னுடைய குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்ளும் போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்க வேண்டும். மிக பெரியதாகவே இருக்க வேண்டும் அதனுடைய போராட்டங்களும். ஆம் என் பிரியமே, எனவே குறிக்கோள் என்ன என்பதை முதலில் நீயே முடிவு செய்து கொள்ள கற்றுக்கொள். எதற்குமே துவண்டு விடாதே. தோல்வி அடைந்து துவண்டு போவதை விட தோல்வி வந்துவிடுமோ என்று பயந்து பயந்து துவண்டு போவதுதான் மிகப்பெரிய தோல்வி என்ற உண்மையை முதலில் மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடம் கொஞ்சம்தான் என் பிரியமே. நீ கற்றுக்கொண்ட பாடம் மிக மிக கொஞ்சம்தான். ஆனால் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக மிக பெரிது. எது ஒன்றையும் விட்டு விடாதே. தவறவிட்ட பாடங்களால் உன் வாழ்க்கை கூட தவறி போகலாம். தவறவிட்ட பாடங்களால் உன் வாழ்க்கையே கூட தவறி போகலாம் என் பிரியமே. எனவே எதையும் பெரியது என்று நினைத்து அதை துவங்காமலேயே இருந்து விடாதே. 1000 மைல்களுக்கான பயணம் என்றாலும் ஒரு சிறிய அடியில் இருந்துதான் அனைத்தும் துவங்கும் என்பதை மறந்து விடாதே. ஆம் என் குழந்தா, உனக்கு வழி தருபவர்களை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னை உருவாக்கிக் கொள்ள அவர்கள்தான் ஒளி தருகிறார்கள் என்று நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மனதில் நிம்மதியை பதிய வைத்துக்கொள். மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நீ வெறும் கல்லாகவே இருந்திருப்பாய். ஒளி தந்தவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீ வெறும் கல்லாகவே இருந்திருப்பாய் என்பதை புரிந்து கொள். எது வந்தாலும் உனக்கு நன்மை செய்தவர்களை எந்த நொடியும் மறக்காதே என் பிரியமே. எந்த நொடியும் மறந்து விடாதே. இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உன் மனதிற்கு பிடித்தமான உறவு. எதற்காக இது நாள் வரை ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்திருந்தாயோ, உன் மனதிற்கு நெருக்கமான ஒரு உறவு உன் வீடு தேடி வரப்போகிறது. இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டுப்பார். உனக்கே புரியும் அர்த்தம் என்னவென்று. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டாலே உனக்கே புரியும் நீ எதிர்பார்த்ததும் ஏங்கியதும் கண்ணீர் விட்டதும் இதற்குத்தான் என்று. உன் மனதில் இருக்கும் தவறான எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் இல்லம் தேடி நம் மனதிற்கு பிடித்தமான உறவு வருவார்களா வரமாட்டார்களா என்று இந்த குழப்பமான கேள்வியை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த எண்ணமே தவறாததுதானே. இந்த வார்த்தைகளை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், ஆனால் நான் கொடுப்பது நிரந்தரமாக இருக்கும்படிதான் நான் பார்த்து கொள்வேன். உனக்கான நல்லதை, உன் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்லதை உனக்கு செய்து கொடுக்காமல், உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் நான் உன்னை விலக மாட்டேன்.
உனக்கு நிறைவேற்றி கொடுத்தவுடன் நான் உன்னை விட்டு விலகுவேன் என்றில்லை. எப்பொழுதும், எல்லா நொடியும், எல்லா நேரமும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் கஷ்டத்திலையும் நான் பங்கு எடுத்துக் கொள்கிறேன். உன் வேதனைகளை என்னிடம் கொட்டிவிடு, அனைத்தையும் நான் சுமக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருப்பேன். இதை மீண்டும் மீண்டும் நான் உனக்கு பல முறை உச்சரித்து கொண்டே இருக்கிறேன், வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனம் போராட்டத்தினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தவியாய் தவித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய சூழ்நிலைகளிலும் உன்னை சுற்றி நடக்கும் உன் போராட்டங்களையும் உன் வேதனையான மனசையும் மட்டுமே நினைத்து கொண்டு அதை பற்றி மட்டுமே சிந்தனையை செய்து கொண்டு இருப்பதால் நான் உனக்கு கூறுவதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அதை புரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை. உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக மறந்துவிட்டு கண்ணீர் வடித்து கொண்டு ஏக்கத்தோடு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதிற்கு பிடித்தமான உறவு மனம் திருந்தி மீண்டும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வு பிரகாசமாக உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இதுவரை உன் வாழ்வில் நடந்தது, நீ அனுபவித்த வேதனை கஷ்டங்கள் எல்லாமே பூர்வ ஜென்ம பாவத்தின் புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. உன் கர்மாக்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதற்கான வலிமைகளையும் குறைத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். நான் எடுத்த முடிவை எப்பொழுதும் நடத்தியே தீருவேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் மனதிற்கு பிடித்த அந்த உறவு உன்னை தேடி வரும் பொழுது மீண்டும் அதே பழைய சிந்தனைகள் மூழ்கி விடாமல் வரப்போகின்ற உறவை, வந்து கொண்டிருக்கும் உறவை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த உறவோடு மீண்டும் உன்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாராகு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். குழந்தையே, உன்னுடைய அன்பான வாழ்க்கையில் கணவன் மனைவியிடம் விட்டு கொடுக்கலாம், மனைவி கணவனிடம் விட்டு கொடுக்கலாம். ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய துணையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தாலே போதும். உங்கள் இருவருக்குள்ளும் பிரிவும் வராது, பிரச்சனையும் வராது. இவ்வளவு வேதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பும் நீயேதான். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நீ நினைக்கிறாயோ அதை மாற்றி அமைப்பதற்கான திறமையை உன் சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் சந்தோஷமாக மாற்றிக்கொள். என் அன்பு குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் நான் துணையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறேன். பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? எல்லாமே நல்லதாக போய்கொண்டிருக்கும் பொழுது பிறகு எதற்காக? நம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா? துணையோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நான் எதிர்பார்த்தபடி வாழ்வேனா? என் துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? என் துணை என்னை புரிந்து நடந்து கொள்வாரா? என் துணை என் மனதிற்கு ஏற்றாற்போல் மாறிவிடுவாரா என்று பல கேள்விகளை என்னிடம் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உன் துணையை பற்றி. ஏன் உன் மனதை போட்டு இத்தனை கேள்விகளால் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? என் துணையோடு என் வாழ்க்கை சுமூகமாக செல்லுமா என்று பல குழப்பத்தோடு பல குமுறல்களோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இது நியாயமா என் குழந்தையே? நீ எந்த நேரத்தில் உனக்காகவும் உன் துணைக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் என்னிடம் வேண்டுதலை வைத்தாயோ அந்த நிமிடமே நான் என்னுடைய ஆசிர்வாதத்தை தந்துவிட்டேன். அந்த நேரத்திலிருந்தே என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் குடும்பத்தின் மீதும் உன் துணை மீதும் உன் மீதும் படர்ந்து. எனவே இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி
உன் குடும்பத்திற்காகவும் உன் துணைக்காகவும் நீ என்னிடம் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீ விரும்பியதை, நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்காகவும் நான் உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எது வந்தாலும் கலங்கி விடாதே. இதுவரை முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன் துணையோடு எந்த ஒரு மன போராட்டத்தோடும் நீ வாழ்ந்து வந்தாலும் சரி, அதை இப்பொழுதே இந்த நிமிடத்திலிருந்தே எல்லாவற்றையும் மறந்துவிடு. மனக்கசப்புகளையெல்லாம் அழித்துவிடு. உன் மனதிலிருந்து மனவேதனையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதிலிருந்து. இனி புது வாழ்க்கையில் தொடங்குவதற்கான நல்ல ஆயத்தமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள். உன் துணையை மனம் மாற்றி நான் உன்னுடன் அனுப்பியிருக்கிறேன். முடிந்ததை நினைத்து நினைத்து அந்த துணையோடு வாக்குவாதம் புரியாமல் மனம் மாறி வந்த உன் துணையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்ப சிந்தனையை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததை எடுத்து எடுத்து அதை பற்றியே பேசி பேசி உன் துணையோடு மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே என் குழந்தையே. பேசி பக்குவமாக பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. அதை விடுத்துவிட்டு உன் துணையோடு எப்பொழுதும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாது குழந்தையே. எப்பொழுதும் அது ஒரு பேச்சு மேடையாகவே இருக்கும். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வது உன் கையில்தான் உள்ளது. மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான். நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும், துன்பங்களும், சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு. தைரியமாக இரு. கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதேபோல அன்பாக இருந்து பார். உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மனவேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன்.